அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட குறைக்கடத்தி சிப் அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் 32 பிட் அப்படிங்கிறது தான். விக்ரம் 3201 அப்படிங்கிறது தான் இந்த சிப்போட பேர். இது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு செமிகண்டக்டர் சிப். யார் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப பின்னாடி பார்ப்போம். இஸ்ரோ தான் இதை உருவாக்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது, வாட் ரேங்க் டிட் இந்தியா ரிசீவ் இன் த இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீசஸ் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனத்தின் உலகளாவிய அமைதி குறியீட்டுல இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 115வது இடத்துல இருக்கும். முதல் ரேங்க்ல வந்து யார் இருக்காங்கன்னா ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற நாடு இருக்காங்க. கடைசி 163வது இடத்துல கடைசி ரேங்க் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து இருக்காங்க. சரியா? அடுத்தது, Vikram 32-bit processor is an advanced refurbished version of indigenously designed 16-bit Vikram 1601 microprocessor. ஸோ இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட 16-பிட் ப்ராசஸருடைய ஒரு மேம்பட்ட வடிவம் தான் இந்த விக்ரம் 32-பிட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதை டெவலப் பண்ணது யாருன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ஆஃப் இஸ்ரோ. சரிங்களா? விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ஆஃப் இஸ்ரோ அவங்களும் செமிகண்டக்டர் லெபார்டரி சண்டிகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. சரியா? விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குன்னா திருவனந்தபுரத்துல இருக்கு. சரியா? சோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, when will India observe National Nutrition Week in 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கிறது செப்டம்பர் 1 முதல் 7 வரைக்கும். எப்பயுமே செப்டம்பர் 1 to 7 தான் நேஷனல் நியூட்ரிஷன் வீக். சரியா? லாஸ்டா, ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968 கரெக்ட் தான். செகண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 கரெக்ட் தான். தேர்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2021 இல்ல 2020ல வந்திருக்கும். சரியா? சோ முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நமக்கு மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 and 2 கரெக்ட். சரியா? யூனிக் 5 क्वेश्चंस வந்து பார்த்திருக்கோம். Thank you. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.